வணக்கம். மரணத்திற்கு பின் என்ன நடக்கும்? மரண விளிம்பு அனுபவங்கள் மூலம் அல்லாமலே சிலர் உடலை விட்டு வெளியே சென்று காணக்கூடிய சக்தி பெற்றிருந்தார்கள். அவை அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் என்ற பெயரில் பல்வேறு நாடுகளில் ஆராயப்பட்டு வருகின்றன. முதலில் 1960களில் டாக்டர் சார்லஸ் டாட் என்பவர் இது குறித்து நம்பத்தகுந்த ஆராய்ச்சிகள் செய்து சிலருக்கு அந்த சக்தி உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது போன்ற சக்திகள் இன்றைக்கு நம்மை திகைக்க வைத்தாலும் பல கலாச்சாரங்களில் இவை பரிபூரணமாக நம்பப்பட்டன. டீன் ஷீல்ஸ் என்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் 60 பழைய கலாச்சாரங்களை ஆராய்ந்து 60ல் 3 கலாச்சாரங்களில் மட்டுமே உடலை விட்டு வெளியே செல்லும் அனுபவங்கள் பற்றிய நம்பிக்கைகள் இருக்கவில்லை என்றும் மற்ற 57 கலாச்சாரங்களில் அதீத நம்பிக்கையில் இருந்து ஓரளவு நம்பிக்கை வரை இருந்திருக்கிறது என்றும் சொல்கிறார். சென்ற நூற்றாண்டில் இந்த மரண விளிம்பு அனுபவம் அல்லாத உடலை விட்டு வெளியேறும் அனுபவங்களை ஆராய்ந்ததில் சில சக்தி படைத்தவர்களிடம் மட்டும் இந்த ஆராய்ச்சிகள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகி உள்ளது. மற்ற பெரும்பாலான ஆராய்ச்சிகள் அந்த அனுபவங்களை அடைந்தவர்களாக தாங்களாக சொல்லிக் கொண்ட ஆட்களை திரட்டி நடத்தப்பட்டன. அப்படி சொல்லிக் கொண்டு வந்தவர்களில் பெரும்பாலானோர் தாங்களாக கற்பனை செய்து கொண்டும் அந்த கற்பனையே உறுதியாக நிஜம் என்று நம்பிக்கொண்டும் வந்தவர்கள் என்பது ஆராய்ச்சிகளில் தெரிந்தது. பலரை ஒரு அறையில் உள்ளே இருத்தி சற்று தொலைவில் வேறு அறையில் சில பொருட்களை வைத்து அல்லது சில எண்களை கரும்பலகையில் எழுதி வைத்து அதை கண்டுபிடித்து சொல்ல சொன்னார்கள். பெரும்பாலானோர் யூகத்தின் பேரில் சம்பந்தமில்லாத பதில்களையே சொன்னார்கள் என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. ஆழ்மன ஆராய்ச்சிகளில் ஆழ்மன சக்தியை நிரூபிக்கும் சில ஆராய்ச்சிகள் இருக்குமானால் அப்படி இல்லாததை சுட்டிக்காட்டும் சில ஆராய்ச்சிகளும் உள்ளன என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஆழ்மன சக்தி ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு நிரூபிக்க முடியாமல் போனவர்களில் ஒரு சில முறை உண்மையாகவே அந்த சக்திகள் பெற்ற அனுபவங்கள் உடையவர்களாக இருந்த போதும் ஆராய்ச்சி கூட சூழ்நிலையில் அதை திரும்பவும் செய்து காட்ட முடியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கும் முன்னால் பல போலிகளை சந்திக்கிற நிலைமை ஆழ்மன ஆராய்ச்சிகளில் இருந்து வருகிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். உண்மையாக உடலை விட்டு வெளியே சென்றதாக நம்பப்பட்ட மனிதர்களின் அனுபவங்களை கேட்டபோது பலரும் 3 விஷயங்களை ஒருமித்து சொன்னார்கள். உடலை விட்டு வெளியேறிய பின்பும் ஏதோ ஒரு அபூர்வ சக்தியையும் சில அதிர்வலைகளையும் தாங்கள் உணர்ந்ததாக சொன்னார்கள். விசித்திரமான பல சத்தங்களை கேட்டதாக சொன்னார்கள். தங்கள் உடலையும் மற்றவர்களையும் தெளிவாக காண முடிந்ததாக சொன்னார்கள். ஆதாரபூர்வமான மரண விளிம்பு அனுபவ ஆராய்ச்சிகளின் மூலம் உடலை விட்டு வெளியேறியவுடன் மனிதனால் கண்களின் உதவி இல்லாமலேயே காண முடிகிறது, காதுகளின் உதவி இல்லாமலேயே கேட்க முடிகிறது, மொழியின் உதவி இல்லாமலேயே பேச முடிகிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்தோம். அந்த ஆராய்ச்சிகளில் பங்கு கொண்ட மனிதர்களில் மகான்கள் அல்ல, அபூர்வ சக்தியாளர்கள் அல்ல, வாழ்ந்த காலத்தில் ஆழ்மன சக்திகளில் நாட்டம் கொண்டவர்களும் அல்ல. நாம் நம் வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்க முடிந்த சாதாரண மனிதர்கள். ஆனாலும் அவர்களால் கூட உடலை விட்டு பிரிந்த பின்னர் காண, கேட்க, பேச, புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. மரண விளிம்பு அனுபவம் அல்லாத பிற உடலை விட்டு வெளியேறிய அனுபவ ஆராய்ச்சிகள் கூட இதையத்தான் உறுதிப்படுத்துகின்றன என்பதையும் பார்த்தோம். மரணத்திற்கு பின் என்ன ஆகிறது என்கிற கேள்வி மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்ட காலத்திலேயே அவனுள் எழுந்த கேள்வி. இதற்கு பதிலாக பல சித்தாந்தங்களை மனிதன் உருவாக்கி இருந்தாலும் அந்த சித்தாந்தங்கள் சரியா என்று சரிபார்த்துக் கொள்ளுதல் இயலாத காரியமாகவே மனிதனுக்கு இருந்து வந்தது. ஏனென்றால் இறந்துவிட்ட பின்னரே தெரிந்து ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவை. இறந்து விட்டாலோ திரும்பி வந்து சொல்லுதல் சாத்தியமில்லை. இந்த சிக்கல் மரணத்துக்கு பின் என்ன என்ற கேள்வியை பெரிய கேள்விக்குறியாகவே மனிதனுக்கு தக்க வைத்து விட்டது. பெரும்பாலான எல்லா மதங்களும் தங்கள் சித்தாந்தங்களை சொல்லி மரணத்திற்கு பின் இதுதான் திட்டவட்டமாக என்று சொன்னாலும் பகுத்தறிவு கொண்ட மனிதன் அது சரியா என்று ஆராய ஆசைப்பட்டான். காரணம், மதங்களின் சித்தாந்தங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தன. பல அறிஞர்களும் தங்கள் பங்குக்கு சில சித்தாந்தங்களை சொன்னார்கள். கிழக்கத்திய நாடுகளில் கூடு விட்டு கூடு பாய்தல், மரணத்திற்கு பிந்தைய பயணம் போன்ற அமானுஷ்ய பதிவுகள் அதிகமாக இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் அதுபோன்ற பதிவுகள் குறைவே. ஆனாலும் அவையும் இதில் மேற்கொண்டு அறியும் ஆவலை தூண்டுவனவாக இருந்தன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிளேடோ என்ற கிரேக்க ஞானி தன் குடியரசு என்ற நூலில் ஓரிடத்தில் இறந்து விட்டதாக கருதப்பட்ட சிப்பாய் ஒருவன் கொல்லி வைக்கப்படும் முன் எழுந்து தன் தற்காலிக மரணத்திற்கு பின் என்ன ஆயிற்று என்று விவரிப்பதாக எழுதியிருக்கிறார். அந்த விவரிப்புகளில் சில பிற்கால விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு ஒத்து வருகின்றன. சுமார் ஒரு நூற்றாண்டிற்கு முன் எகிப்திற்கு சென்ற பால் பிரண்டன் என்ற இங்கிலாந்து தத்துவ ஞானி விசேஷ அனுமதி பெற்று பிரமிடின் உள்ளே ஓரிரவு தனியாக தங்கினார். அந்த இரவில் அவர் உடலை விட்டு வெளியேறி தன் உடலை தெளிவாக பார்த்ததாக தெரிவிக்கிறார். பிரமிடுக்குள் அவர் தனியாக கழித்த அந்த இரவின் பயணங்கள் பற்றி ரகசிய எகிப்தில் ஒரு தேடல் என்ற புத்தகத்தில் சுவாரஸ்யமாக எழுதியுள்ளார். அந்த அனுபவத்தில் நாம் தற்போதைய அலசலுக்கு தேவையான மரண விளிம்பு அனுபவ பகுதியை மட்டும் பார்ப்போம். அவருடைய தசைகள் எல்லாம் இறுக ஆரம்பித்தனவாம். அவருடைய உடல் முழுவதும் பக்கவாதம் வந்தது போல் செயலிழக்க ஆரம்பித்திருக்கிறது.
முழு உடலும் பாறையாக கனக்க ஆரம்பித்திருக்கிறது. உடலிலிருந்து உணர்வுகள் மங்க ஆரம்பித்திருக்கின்றன. மரணம் நெருங்குவது போல் இருந்திருக்கிறது. ஆனால் பால் பிரண்டனின் தத்துவார்த்தமான பக்குவம் அதற்கு பயப்படவில்லை. ஒருவித இனம் புரியாத சிரிப்பு தண்டுவடத்தில் கீழிருந்து மேலாக பரவி கடைசியில் மூளையில் மட்டும் ஏதோ உணர்வு தங்கியது. பால் பிரண்டன் நினைவை இழக்க ஆரம்பித்தார். நினைவினை இழக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நாளை என்னுடைய பிணத்தை இந்த பிரமிடினுள் பார்ப்பார்கள், இதுவே என் முடிவு என்ற எண்ணம் வந்து போயிற்று. உடலெல்லாம் மரத்தாலும் தலையில் மட்டும் லேசான உணர்வு சிறிது நேரம் தங்கியிருந்தது. ஏதோ சூறாவளியில் சிக்கியதை போல் ஒரு உணர்வு மூளையில் தங்கி ஏதோ ஒரு துளை வழியாக வெளியேறுவதை பால் பிரண்டன் உணர்ந்தார். பின் உடலிலிருந்து பரிபூரண விடுதலை பெற்றது போல் உணர்ந்தார். உடலின் கனமில்லாமல் லேசானதை போன்று தோன்றிய அந்த நேரத்தில் உடல் தானல்ல என்பது அவருக்கு புரிந்தது. இவ்வளவு நாள் தான் அடைபட்டிருந்த சிறையாகவே உடல் தோன்றியது. உடலை விட்டு வெளியே வந்திருந்த போதும் இன்னும் எல்லாவற்றையும் காணக்கூடிய சக்தியும் உணரக்கூடிய சக்தியும் தன்னை விட்டு போய்விடவில்லை என்பது புரிந்தபோது அவருக்கு திகைப்பு மேலிட்டது. இன்னும் சொல்ல போனால் முன்னெப்போதையும் விட உணர்வுகள் கூர்மை பெற்றது போல் தோன்றியது. அவரால் அவர் உடலை தெளிவாக பார்க்க முடிந்தது. கண்கள் லேசாக மூடிய 2 கைகளையும் மடித்து மார்பில் வைத்திருந்த தன் உடலை அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஏக காலத்தில் நிற்பதைப் போலவும் மிதப்பதைப் போலவும் அவருக்கு தோன்றியது. 1944 உலக புகழ் பெற்ற மனவியல் நிபுணர் கார்ல் ஜங் சுவிட்சர்லாந்து மருத்துவமனை ஒன்றில் மாரடைப்பால் தனக்கு ஏற்பட்ட சிறிது நேர மரண அனுபவத்தை விரிவாக தன் சுயசரிதத்தில் எழுதியுள்ளார். அவரது அனுபவமும் பிற்கால ஆராய்ச்சியாளர்கள் தொகுத்த அனுபவங்களோடு ஒரு சிலவற்றில் ஒத்துப்போகிறது. அதைவிட சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர் உடலை விட்டு பிரிந்து இந்த பூமியையே சில மைல்கள் தொலைவில் கண்டதாக கூறி அண்ட சராசரத்தில் பார்த்த அந்த வியத்தகு காட்சி எப்படி இருந்தது என்றும் எழுதியுள்ளார். அதற்கு பின் பற்பல ஆண்டுகளுக்கு பின் விண்வெளிக்கு சென்று மனிதன் பார்த்த காட்சியும் கார்ல் ஜங் கண்ட காட்சியும் ஒத்துப்போனதுதான் பெரிய ஆச்சரியம். இதுபோன்ற நிகழ்வுகள் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களையும் கவர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் இதுபோன்ற அனுபவங்கள் கற்பனையா இல்லை நிஜமா என்று அறிய விரும்பினார்கள். அதை ஆராய முற்பட்டார்கள். அதற்கு மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்த மனிதர்களின் அனுபவங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மரணத்திற்கு பிறகு என்ன என்ற கேள்விக்கு முழுவதுமாய் விரிவான விடை கிடைக்காவிட்டாலும் மரணத்திற்கு பின் உடனடியாக சில நிமிடங்கள் என்ன நடக்கின்றன என்பதை விஞ்ஞானம் ஓரளவு கண்டுபிடித்திருக்கிறது. அந்த ஆராய்ச்சிகள் தனிப்பட்ட அளவில் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து கொண்டிருந்தாலும் மிகவும் பிரபலமானதும் மேலும் அதிக ஆராய்ச்சியாளர்களை ஈர்த்ததும் டாக்டர் ரேமண்ட் மூடி என்பவர் 1975ஆம் ஆண்டு எழுதிய வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கை லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகம் வெளியான பின்புதான் மரணத்தின் விளிம்பு வரை வந்து சில வினாடிகள் முதல் ஓரிரு நிமிடங்கள் வரை இதய துடிப்பு மூச்சு நின்று போய் பின் மறு உயிர் பெற்ற மனிதர்களை மருத்துவமனைகளின் ஆவணங்கள் மூலம் கண்டறிந்து பேட்டி எடுத்து அவற்றை மீண்டும் சிகிச்சை செய்த மருத்துவர்களின் கருத்துகளுடன் ஒப்பிட்டு ரேமண்ட் மூடி ஆழமான ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார். மரணத்தை எட்டி பார்த்த 150 நபர்களை வைத்து பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்த ஆராய்ச்சிகளை தன் புத்தகத்தில் விரிவாக ரேமண்ட் மூடி எழுதியிருக்கிறார். மரண விளிம்பு அனுபவம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற சொற்றொடரை முதலில் உபயோகப்படுத்தியது ரேமண்ட் மூடி தான். அந்த தொடரே இன்று வரை இது குறித்து ஆராயும் ஆராய்ச்சியாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஆராய்ச்சி செய்த அந்த 150 பேருமே பலதரப்பட்ட மனிதர்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அனுபவங்களில் சில அனுபவங்கள் ஒரே மாதிரியாக இருந்தன. பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த அந்த மனிதர்கள் சந்தித்த அனுபவங்களில் முக்கியமாக 9 அம்சங்கள் ஒன்றுபட்டதை அவர் தன் நூலில் வியப்புடன் கூறுகிறார். ஒரு வித்தியாசமான ரீங்கார ஒலி கேட்டல். ஐம்புலன்களும் அடங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் மரணம் நெருங்குகிறது என உணரும் அந்த நேரத்தில் பலரும் ஒரு வித்தியாசமான ரீங்கார ஒலியை கேட்டிருக்கிறார்கள். அது இனிமையாக இல்லாத ஒருவித அசாதாரண ஒலியாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது இன்னமும் நமக்கு ஒரு புதிராகவே இருக்கிறது. உடலை விட்டு வெளியேறிய அனுபவம். கிட்டத்தட்ட அனைவருமே தங்கள் உடலை பிரிந்து அந்தரத்தில் மிதப்பது போல உணர்ந்ததாக தெரிவித்தார்கள். மருத்துவர்கள் சூழ நின்ற தங்கள் உடலை அவர்கள் தெளிவாக பார்க்க முடிந்ததாக தெரிவித்தார்கள். அந்த அறையில் மருத்துவர்களும் நர்சுகளும் பேசிக் கொண்டதை அவர்களால் கேட்க முடிந்ததென கூறினார்கள். மருத்துவர்களும் மற்றவர்களும் என்ன செய்தார்கள், என்ன பேசினார்கள் என்பதை அப்படியே அவர்கள் சொன்னார்கள். அமைதியும் வலியின்மையும். மரண சமயத்தில் எத்தனை வலி இருந்தாலும் உடலை விட்டு ஆவி பிரியும் கணத்தில் அந்த வலி மறைந்து விடுகிறது என்றும் பேரமைதி கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். சுரங்கவழி பாதை அனுபவம். பலரும் கும்மிருட்டிற்கு ஒரு சுரங்கவழி பாதை வழியாக மின்னல் வேகத்தில் இழுக்கப்பட்டதாகவும் அந்த சுரங்கவழி பாதையின் முடிவில் பளிச்சிடும் பொன்னிற அல்லது வெள்ளை நிற ஒளிக்கு சென்றதாக குறிப்பிட்டார்கள். இது பிளேட்டோவின் சிப்பாய் கண்ட அனுபவமாகவும் இருக்கிறது. பூமியை பார்த்தல். சிலர் சுரங்கவழி பாதையில் இழுத்து செல்லப்படாமல் மேல் நோக்கி சொர்க்கம் போன்ற இடத்திற்கு வேகமாய் போவதாய் உணர்ந்ததாகவும் பூமியை விட்டும் வெளியே போய் பூமி அண்ட சராசரத்தில் ஜொலிப்பதை பார்த்ததாகவும் சொன்னார்கள்.
இது கார்ல் ஜங் அனுபவத்தோடு ஒத்துப்போகிறது. ஒளி மனிதர்களை காணுதல். சுரங்கவெளி பாதையின் இறுதியிலோ பூமியை விட்டும் விலகி போன சொர்க்க பூமியிலோ அவர்கள் உள்ளிருந்து ஒளி வெள்ளத்தில் ஜொலிக்கும் மனிதர்களை கண்டதாக சொல்கிறார்கள். சில சமயங்களில் முன்பே இறந்து போயிருந்த ஒரு சில நண்பர்களோ நெருங்கிய உறவினர்களோ அங்கிருப்பதை பார்த்ததாக சிலர் சொன்னார்கள். அருட்பெரும் ஜோதியை காணுதல். ஒளி படைத்த மனிதர்களை கண்ட பிறகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பிரகாசமான தெய்வீக பிறவியை பலரும் சொன்னார்கள். ஆனாலும் அப்பேரொளி கண்களை கூசும்படியானதாக இருக்கவில்லை என்றும் கூறினார்கள். அந்த தெய்வீக பிறவிய மதத்தினர் அவரவர் மத கடவுளாக கண்டார்கள். சிலர் இயேசு கிறிஸ்து என்றும் தேவதை என்றும் பொதுவாக கடவுள் என்றும் சொன்னார்கள். மத நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒளி படைத்த அபூர்வ சக்தி படைத்த ஒருவரை பார்த்ததாகவே கூறினார்கள். மேலும் நன்றாக விசாரித்ததில் அந்த பேரொளி விஷயத்தில் அனைவருமே ஒத்துப்போனார்கள். அந்த பேரொளியை அவர்களாக அவரவர் கடவுளாக எண்ணிக்கொண்டார்கள் என்ற முடிவிற்கு ரேமண்ட் மூடி வந்தார். ஆனால் பேரொளி மாத்திரமா என்று கடவுள் நம்பிக்கையோ மத ஈடுபாடோ இல்லாதவர்களிடம் கூட கேட்டபோது அவர்களும் வெறும் பேரொளி மட்டுமல்ல என்றும் அதற்கு மீறிய தங்களிடம் பேசவல்ல ஒரு சக்தியாக அது இருந்தது என்றும் தெரிவித்தார்கள். வாழ்ந்த வாழ்க்கையை பரிசீலித்தல். அந்த தெய்வ சக்தி முன் தங்கள் வாழ்க்கை பரிசீலிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள். வாழ்க்கையின் மிக முக்கிய கட்டங்கள் திரும்பவும் நடப்பதாக ஒரு காட்சி போல் திரையில் காண்பது போல் தத்ரூபமாக கண்டதாகவும் சொன்னார்கள். கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களின் நியாய தீர்ப்பு நாள் அல்லது இந்துக்களின் சித்திரகுப்தன் கணக்கு படித்தல் போல் இது இருப்பதாக தோன்றுகிறது. வாழ்க்கை இனியும் முடிந்து விடவில்லை என்று தெரிவிக்கப்படல். அந்த தெய்வீக பேரொளியுள்ள தேவதையோ தெய்வமோ வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை என்று தெரிவித்தது போல் கிட்டத்தட்ட அனைவரும் தெரிவித்தார்கள். திரும்பி போகும்படி கூறப்பட்டதாக சிலரும், தாங்கள் செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள் இனியும் உள்ளன என்று தாங்கள் அந்த நேரத்தில் தீவிரமாக எண்ணியதாக சிலரும் சொன்னார்கள். இந்த கருத்து பரிமாற்றங்கள் யாவும் அவரவர் தாய்மொழியில் பேசப்பட்டதாக அவர்கள் எவரும் எண்ணவில்லை. ஆனாலும் கருத்து பரிமாற்றம் நடந்துள்ளது என்பதை ஒத்துக்கொள்ளும் அவர்களுக்கு அதை எப்படி என்று விவரிக்க தெரியவில்லை. 1975க்கு பின் பல நாடுகளிலும் இந்த மரண விளிம்பு அனுபவ ஆராய்ச்சிகள் மிகுந்த ஆர்வத்துடன் நடைபெற ஆரம்பித்தன. அதில் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் முன்னிடம் வகித்தன. டாக்டர் கென்னத் ரிங் என்பவரும் இந்த ஆராய்ச்சிகளை பல வருடங்களாக செய்து 1993ஆம் ஆண்டு தன் ஆராய்ச்சி முடிவுகளை விரிவாக வெளியிட்டார். அவருடைய ஆராய்ச்சிகளில் சிலர் அருகில் நடந்த சம்பவங்கள் மட்டுமின்றி மிக தொலைவில் நடந்த அவர்களுக்கு மிக நெருக்கமான நபர்கள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களையும் பார்த்தார்கள், கேட்டார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். இது மனிதர்களுடைய அறிந்துணரும் திறன் அவர்கள் உடலுக்கு அப்பாற்பட்டதற்கான அசைக்க முடியாத ஆதாரம் என்று அவர் கூறுகிறார். டாக்டர் கென்னத் ரிங் ஷாரோன் கூப்பர் என்பவரோடு சேர்ந்து 2 ஆண்டு காலம் குருடர்கள் பெற்ற மரண விளிம்பு ஆராய்ச்சிகளை ஆராய்ந்திருக்கிறார். அதில் சில பிறவி குருடர்கள் கூட தங்கள் உடலை விட்டு பிரிந்த பின் எல்லாவற்றையும் தெளிவாக கண்டதை விவரித்ததாக சொல்கிறார். இதுபோன்ற ஆராய்ச்சிகளை பிற்காலத்தில் டாக்டர் புரூஸ் கிரேசன், டாக்டர் பிம் வான் லோம்மெல், டாக்டர் மைக்கேல் சாபோம் போன்றவர்களும் செய்து டாக்டர் ரேமண்ட் மூடியின் ஆராய்ச்சி முடிவுகளை உறுதி செய்தனர். அவர்களில் டாக்டர் புரூஸ் கிரேசன் இன்னும் ஒருபடி மேலே போய் மரண விளிம்பு அனுபவத்தின் போது மயக்க மருந்தின் தாக்கத்தில் சம்பந்தப்பட்ட மனிதர் இருந்தாரா என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டார். ஒருவேளை சிகிச்சையின் போது தரப்பட்ட மயக்க மருந்தின் தாக்கத்தால் கற்பனை காட்சியை காண்கிற நிலை இருக்கிறதா என்றும் உறுதிப்படுத்திக் கொள்ள எண்ணினார். ஆனால் மயக்க மருந்து ஆதிக்கத்தில் இல்லாத நபர்கள் மயக்க மருந்து ஆதிக்கத்தில் இருந்தவர்களை விட அதிக தெளிவுடன் அந்த நிகழ்ச்சிகளை விவரிக்க முடிந்ததை தன்னால் அறிய முடிந்தது என்றும் கூறினார். இந்த அனுபவங்களின் ஆராய்ச்சிகள் புலன் வழி அல்லாமலேயே மனிதர்களால் உடலை விட்டு நீங்கும் போது பார்க்க, பேச, கேட்க, உணர முடிகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. எல்லாராலும் அப்படி உடலை விட்டு பிரிகிற போது அடைய முடிகிற இந்த அபூர்வ சக்தி மனித உடலில் உள்ள போதே சித்தர்கள், யோகிகள், அபூர்வ சக்தியாளர்கள் ஆகியோரால் அடைய முடிகிறது. ஏனென்றால் அவை மனிதனுக்கு இயல்பாகவே அறிய முடிகிற சக்திகள். உடலுக்குள் புகுந்த பின் ஐம்புலன்கள் வழியாகவே அறிய ஆரம்பித்து இந்த இயல்பான அபூர்வ சக்திகளை உபயோகிக்காததால் அவன் இழந்து விடுகிறான். முறையாக முயற்சித்தால், பயிற்சி செய்தால் இழந்ததை அவன் மறுபடி பெற முடிவதில் வியப்பென்ன இருக்கிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.